ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ டிக்டாக்ஸ். உங்களை கேன்வா டுட்டோரியல் வீடியோஸ்க்கு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ பிகினர் எப்படி கேன்வாவில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறமா கேன்வாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் கேன்வா அப்ளிகேஷனை பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேவையும் படும். சரி, புதுசாக ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு கூகுளுக்கு போயிருங்க. தென் கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரக்கூடியதே கேன்வாவோட அஃபிஷியல் வெப்சைட் தான் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உங்ககிட்ட ஒரு வேலிட் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா போதும், உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேன்வாவில் ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு சைன் அப் அப்படிங்கிறத கொடுங்க. தென் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஜிமெயில் அண்டு அதோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேன்வா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஓப்பனிங் பேஜ் வந்து இருக்கும். இதில் இந்த டாப் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ண அந்த அக்கௌண்ட்டோட உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும். கேன்வாவில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த இடத்துல ஷோ ஆகும். தென் செட்டிங்ஸ், கேன்வாவில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸுக்கு கீழே தான் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மெசேஜ் ப்ரிஃபரன்சஸ், ப்ரைவசி செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கிறது தான் ஹோம். நீங்கள் வேறு எந்த பிளேஸுக்காவது போயிட்டு அந்த ஹோம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயின் பேஜுக்கு வந்துடும். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண ரீசெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்க்கலாம், நான் ஏற்கனவே ஏகப்பட்ட யூடியூப் தம்ப்நெயில்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாமே இந்த கேன்வாவில் தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போது நீங்கள் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய டிசைன்ஸ், அதே மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோடு பண்ணக்கூடிய டேட்டாஸ் அப்லோடு வந்து பண்ண முடியும். அதுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஃபோல்டராக க்ரியேட் பண்ணியும் அதுக்கு உள்ள அப்லோடு வந்து பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் உங்களுடைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்லோடு பண்ண இமேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். அடுத்த வீடியோஸில் நீங்கள் அப்லோடு பண்ண இமேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த கேன்வாவில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேப் அப்படின்னே சொல்லலாம். பை டிஃபால்ட்டாக ஏகப்பட்ட ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை கேன்வாவில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட்டையுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சோஷியல் மீடியா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சோஷியல் மீடியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உள்ள இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டா, இல்லை ஸ்டோரியா, ரீலா, ஃபேஸ்புக் போஸ்ட்டா, அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் தகுந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இப்போ நான் ஃபேஸ்புக் போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். இப்போது நீங்கள் பிளாங்காக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரியேட் பிளாங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நல்லா கவனித்து பார்க்கலாம், ஒரு சிம்பிள் வந்துருக்கும், ப்ரோ சிம்பிள். இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரோ அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் இந்த ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இந்த இடத்துல வந்து ப்ரோ அப்படின்னு இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஓன் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ இது இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸை யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டிசைன் தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிசைன் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ இதை கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிரும். இப்போ இதில் இருக்கக்கூடிய வீடியோவுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வீடியோவை, உங்களுடைய ஓன் வீடியோவை அப்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால எடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இந்த இடத்துல பில்டன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கிளையன்ட்க்கு வேற நேம் இருக்கு அப்படின்னா, XYZ அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோவ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, அதுக்கு நீங்க டெலீட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு போஸ்ட்ட எடிட் பண்ணணும். கம்ப்ளீட்டா ஒவ்வொரு போஸ்ட்டையும் எப்படி மேக் பண்றது, எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து நான் சொல்லி தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷன பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில ப்ரோ சிம்பல் வந்து இருக்கு. ஸோ இந்த பிராண்ட் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கண்டிப்பா ஒரு பிராண்டிங்காக வந்து ஒர்க் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிராண்டுக்காக நீங்க ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் அந்த மாதிரி வந்து ஒரு இத வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த பிராண்ட் ரிலேட்டடான கன்டென்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். பட் ப்ரோ அக்கவுண்ட்க்கு மட்டும் தான் இது எனேபிளா இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. Canvaல இது ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த டிசைன் பண்றது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன். இது தவிர இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அப்ளிகேஷனும் அவங்க வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இதுல இந்த லெட்டரோட பேக்கிரவுண்ட்ல இமேஜ் வர்றதுக்கு ஒரு ஃபீச்சர் தனியா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமைஸ் பார்டர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபீச்சர் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அத ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க வொர்க் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான். பட் அது எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, Canvaல வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் எல்லாமே லிமிட்டட் எடிஷன்ல தான் இருக்கும். நீங்க ரொம்ப இத வந்து பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரோ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான சூப்பர்பான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ட்ரீம் லேப் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ட்ரீம் லேப்ப பத்தி கண்டிப்பா நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு சென்டென்ஸ வந்து குடுக்குறீங்க, டிஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா, அதற்கு தகுந்த மாதிரி ஏஐ இமேஜ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீம் லேப்ல இருந்து கிரியேட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஒரு லிமிட்டட் கிரெடிட்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ அக்கவுண்ட்ல குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது ஒரு அடிஷனல் கிரெடிட்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்க இத பர்ச்சேஸ் தான் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்ப பாருங்க, நம்ம ஏற்கனவே ஒரு இது வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். லயன் ஸ்லீப்பிங் அண்டர் மேங்கோ ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கு பாருங்க சூப்பர்பான ஏஐ இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆகி வந்திருக்கத நீங்க பார்க்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா, நீங்க இத கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு சில டிசைன்ஸ் வந்து செய்யறீங்க. அதே மாதிரி நெறைய கிளையன்ட்டுக்கு வந்து வேலை பார்க்குறீங்க. நீங்க உங்களுடைய டிசைன்ஸ் இந்த இது எல்லாத்தையுமே ஃபோல்டர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அத செய்யறதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நீங்க பார்க்கலாம் யூடியூப் அண்ட் Facebook அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல நீங்க ஜஸ்ட் இந்த பிளஸ் சிம்பல வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செக்ஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் Instagram அப்படின்னு சொல்லி குடுத்துக்க முடியும். இப்போ இந்த Instagramக்கு உள்ள நான் ஒரு சில போஸ்ட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இத நான் ஸ்டார் பண்ணணும். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, இத ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த இடத்துல ட்ராக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா போதும். என்னால இந்த செக்ஷனுக்கு உள்ள இந்த டிசைன மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ உங்களுக்கு இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாத்தையுமே இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த Canvaல இந்த செக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இமேஜ வந்து இப்போ வந்து செட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் தம்ப்நெயில் வேணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த யூடியூப் தம்ப்நெயில் வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜெனரேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நீங்க இந்த இடத்துலயும் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் வரும். இல்லங்க எனக்கு நான் வெப்சைட் டிசைன் பண்றேன். எனக்கு கஸ்டமைஸா வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த டிசைனையும் வந்து நீங்க செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க. ஜஸ்ட் இங்க வந்து போனீங்க அப்படின்னா, கஸ்டம் டிசைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கஸ்டம் சைஸ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இதுல உங்களுக்கு தேவையான சைஸஸ வந்து குடுத்து, உங்களுக்கான போஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ண போறேன். இப்போ இத கிளிக் பண்றோம் அப்படின்னா, இப்போ யூடியூப் தம்ப்நெயிலுக்கு நம்ம டிசைன வந்து செய்யணும்னு அவசியம் இல்ல. Canvaல ஏகப்பட்ட ப்ரீ டிசைன்டு டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவையான சூட்டபிளான டெம்ப்ளேட்ட மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அந்த டெம்ப்ளேட் டிசைன் உங்களுக்கு இந்த விண்டோல வந்து வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க. உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, அத இந்த இடத்துல டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸ் இல்லைன்னா வந்து
டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படிங்கிறத போட்டுட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த ப்ரோ சிம்பிள் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண முடியாது. பட் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் இங்கே லோட் ஆகி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் இதை நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைலுக்கு போயிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ண அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த கேன்வாவோட ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த வீடியோ கேன்வாவோட ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் கேன்வாவில் எந்தெந்த ஆப்ஷன் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கேன்வாவில் செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.